இந்த சீசனில் இவங்க வந்துட்டு 3வது கண்டஸ்டன்ட் நினைக்கிறேன். அதாவது மாயாவை காப்பாற்றுறதுக்காக பலி கொடுக்கப்பட்ட 3வது கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தா அது விசித்ரா தான். இதில் கொடுமை என்னென்னா இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போதுட்டு இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சு தான் இந்த டிஆர்பிக்காக இந்த விஜய் டிவி பண்ணுறாங்க. வெளியில் வந்துட்டாங்கிறத விட அவங்க வந்துட்டு மக்களால் வெளியேற்றப்படலை, விஜய் டிவியால் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அவங்க அந்த லைவ் அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கிராண்ட் ஃபினாலேயில் வருவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நாங்களும் தான் மேடம் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் எப்போ பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்கலையோ அந்த டைம்லேருந்து ஸோ உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு ரன்னர் அப் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருந்துச்சு. பட் அந்த கடந்த 2 வாரமாக நீங்கள் எப்போ இந்த மாயா கேங்கில் சேர்ந்து எஸ்பெஷலி இந்த தினேஷோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இருந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பித்தாங்க. பட் இப்போ இருக்கிற சப்போர்ட்டர்ஸோட உங்களுக்கு 10 மடங்கு சப்போர்ட்டர்ஸ் அந்த டைமில் இருந்தாங்க. பட் அதை நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க. இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஃபைனலிஸ்ட்டு தான். அதே மாதிரி ஒரு டஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட், அது இந்த ஏஜ் கேட்டகரியில் வாய்ப்பே கிடையாது. ஸோ எந்த சீசன்லேயும் இல்லாத அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க. வெல் பிளேடு மேடம். இதுக்கப்புறம் ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் ரெஸ்ட். கொஞ்சம் ரொம்ப டயரிங்காக இருந்தது. லாஸ்ட்டு ஃபினாலே எல்லாம் கொஞ்சம் டயரிங்காக இருந்ததுனால வாஸ் ஜஸ்ட் லேயிங் லோ. வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணேன். அதனால தான் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம் லைவ் இம்மீடியட்லி. வேறு இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. நம்மளே ஏதாவது கொஞ்சம் ரூல்ஸ் கில்ஸ் பிரேக் பண்ணுறோன்னாக்கா இம்மீடியட்டாக அச்சிச்சோ அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு கட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். நிறைய கொஷின்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க எல்லாருக்கும். இப்போ ஒரு ஹாய்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதே நான் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். சூப்பர் கொஷின்லாம் வர கேட்டிருக்கீங்க. சாஃப்டாக பேசி அவள் கூட இருந்து வேலைகளை வாங்கணும். இல்லைன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒர்க்கப் ஆகிட்டோம், இல்லை கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா உடனே அந்த பொண்ணு கண்ணு எல்லாம் கலங்கிடும். அதே மாதிரி டிக்கெட் டு ஃபினாலேவும் அவன் என் கூட இருந்திருக்கா. டிக்கெட் டு ஃபினாலேயில் நம்ம பண்ணும்போது இட் வாஸ் அமேசிங் எபிசோடு. இல்லை எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்கல்ல. அது டிக்கெட் டு ஃபினாலே பண்ணும்போது மேக்ஸிமம் நான் ஒர்க்கு ரொம்ப கொடுக்கல. எல்லாம் சில சமயம் நல்லா சூப்பராக வந்துடும், சில சமயம் சொதப்பலாகிடும், சில சமயம் ஓகேவாக வரும். சொன்னாப்புல வந்து அன்னைக்கு நம்மளுடைய லக்கு அதெல்லாம் பொறுத்து தான் டிஷ்ஷு அமையிறது. தேங்க்யூ.